இந்த குருவாக கேள் அப்படிங்கிற வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதை உணரக்கூடிய நிலைகள் நம்ம மனுஷனுக்கு எப்போ வருதோ, இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்களும் தேடின்னு இருக்கீங்களான்னா கண்டிப்பாக அதில் 1000 அர்த்தம் இருக்கு. ஒரு இடத்துலையும் அந்த வார்த்தையை தெளிவுபடுத்திப்போம். இந்த குரு அப்படிங்கிற கிரகம் நம்ம ஜாதகத்தில் 9ஆம் பாவகம். 9ஆம் பாவக கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், கேட்டதெல்லாம் பலிக்கும். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த செயல் நம்ம முன்னாடி நிற்கும். நான் இன்னைக்கு திருப்பதி பகவான் நினைச்சேன்னா திருப்பதி லட்டு யாராட்டி போய் நமக்கு தருவாங்க. அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த 9ஆம் பாவக கிரகம்ங்கிறது நல்லா இருக்குது. நான் நினைச்சது, நான் திட்டமிட்டது எனக்கு அங்க பலிதமாக அது நடந்து அதற்குண்டான செயல்கள் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, நான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவில் போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து கேசரி பண்ணி கொண்டு வராங்க. என்னடா இது, ஆஞ்சநேயர் கோவில் நினைச்சோம் கேசரி கொண்டு வராங்களே, ஏன்னா ஒரு கோவிலுக்கு போனோம் கேசரி நேவேத்தியம் பண்ணாங்கன்னு கொண்டு வராங்க. ஆஞ்சநேயரே நேர்ல உங்களுக்கு அந்த அருள் பாலித்ததாக ஐதீகம். ஆஞ்சநேயருக்கும் கேசரிக்கும் சம்பந்தம் இருக்கா? என்ன மேடம், சாப்பிட்றதையும் கடவுளையும் ஒன்னா சொல்றீங்களே, யோசிச்சு பாருங்க. சம்பந்தம்ங்கிறது இருக்குது. நான் பக்கத்துல உள்ள அந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு சீதா பிராட்டி அம்மனை போய் பார்த்துட்டு வரேன். அங்க போயிட்டு ஒரு துளசி மாலை கொடுக்கணும், ஒரு கல்கண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஓடி எனக்கு கொஞ்சம் கொய்யாப்பழத்தை கொடுக்குறாங்க. என்னடா இது கொய்யாப்பழம், பகவானே நேர்ல வந்துட்டாரே, நமக்கு அது அனுகூலமாச்சா அப்படின்னா அனுகூலமாச்சு. ஆத்துல இருந்து யாராட்டி கொய்யாப்பழம் வாங்கினேன், இந்த வச்சுக்கோம்பாங்க. பக்கத்தாத்துல இருந்து யாராட்டி 4-5 கொய்யாப்பழம் வாங்கினேன், நல்லா இருந்தது, உனக்கும் சேர்ந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்க கோவில்ல போய் சாமி கும்பிடணுங்கிறது கிடையாது. அந்த பகவானே நம்ம நேர்ல நமக்கு அனுகிரகம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. அந்த குருவுடைய அனுகிரகம், குருவுடைய அருள், குருவுடைய தேடுதல்ங்கிறது என் கையில வந்துருச்சு. அதை யாருக்கும் புரியுமானா கண்டிப்பாக புரியாது. அது அவங்க ஜாதகம் அப்படின்னா அப்படிதான்.